எல்லாருக்கும் வணக்கங்க. திருக்கல்யாணம் நேற்று பார்க்கறக்காக பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். 10:45க்கு மேலே தான் திருக்கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் காலையில் 7 மணிலேருந்தே ஹோமம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் குட்டி ஸ்கூல் போனோடனே ஒரு 8:30க்கு எல்லாமே கிளம்பி போயிட்டேன். ஏன் அவ்வளோ சீக்கிரம் போனேன் அப்படின்னா, இந்த மாதிரி போகும்போது டைம் கிடைக்கும்போது எல்லாரும் சேர்ந்து கந்தசஷ்டி, திருப்புகழ், அப்புறம் வேல்மாறல் எல்லாமே கூட்டு பாராயணம் பண்ணுவாங்க. அது எனக்கு அது கூட சேர்ந்து பாராயணம் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். விரதம் இருந்த கஷ்டமே தெரியாமல் முருகனுடைய திருக்கல்யாணத்தையும் முருகனுடைய பேரழகையும் பார்த்து எல்லாரும் மெய் மறந்துருப்போங்க. எதுக்காக 6 நாள் விரதமாக 7வது நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு தான் நம்ம நிறைவு பண்ணணும் அப்படின்னா, முருகன் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு ரொம்ப கோபத்தில் இருப்பார். அவர் கோபம் தெளிஞ்சு சந்தோஷமான ஒரு தருணத்துக்கு வர்றது இந்த திருக்கல்யாணத்தப்போ. அப்போது இந்த திருக்கல்யாணத்தன்னைக்கு நம்ம வேண்டுதல் எல்லாமே இதுக்காக தான் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னு முருகன் காலடியில் வைக்கும்போது, கேட்டவருக்கு கேட்டதை உடனே தரோம். நம்ம கந்தன் மனக்கோலத்தில் சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்ம கேட்டதை விட அதிகமாகவே நமக்கு வாரி வாரி கொடுப்பாருங்க. ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு கோயிலே பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு விரதம் விட்டு அதுக்கப்புறம் விரத சாப்பாடெல்லாம் போட்டாங்க. நான் வீட்டில் விரதம் விடணும் அப்படிங்கிறக்காக வீட்டில் முருகருக்கு என்னால் முடிஞ்ச கல்யாண விருந்து சமைச்சு முருகனுக்கு படைச்சு என்னோட 48 நாள் விரதத்துக்கு துணையாக இருந்து அருள் புரிஞ்ச முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லி விரதத்தை முடிச்சிட்டேன்.